காண்பதெல்லாம் அழியும் அழியும் காணாததெல்லாம் நிச்சயமாவதில் வெள்ளை நரகம் நரகம் பாவினது காண்பதெல்லாம் அழியும் அழியும் காணாததெல்லாம் நிச்சயம் இயேசுராஜன் வருவார் இன்னும் கொஞ்சம் நேரம் கோச்சலோகம் சேர்ந்திடுவார் அல்லேலூயா இயேசுராஜன் வருவார் இன்னும் கொஞ்சம் நேரம் கோச்சலோகம் சேர்ந்திடுவார் இயேசுராஜன் வருவார் இன்னும் கொஞ்சம் நேரம் கோச்சலோகம் சேர்ந்திடுவார் அல்லேலூயா இயேசுராஜன் வருவார் இன்னும் கொஞ்சம் நேரம் கோச்சலோகம் சேர்ந்திடுவார் இயேசுராஜன் வருவார் இன்னும் கொஞ்சம் நேரம் கோச்சலோகம் சேர்ந்திடுவார் அல்லேலூயா இயேசுராஜன் வருவார் இன்னும் கொஞ்சம் நேரம் கோச்சலோகம் சேர்ந்திடுவார் அல்லேலூயா பரிசுத்தவான்கள் இந்த பூமியை காலி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. The time for the saints of God to vacate this world has come. ஜெயங்கொண்ட தேவனுடைய சபை இந்த பூமியை காலி செய்துவிட்டு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. The time for the victorious church to vacate this world has come. இந்த பூமி ஒரு வாடகை வீடு போல. This earth is like a rented house. ஓனர் வந்து காலி பண்ணனும் காலி பண்ணிரணும். If the owner comes and tells you to vacate, you have to. முடியாதுன்னு சொல்ல முடியாது. You cannot deny to it. முழு உலகத்துக்கும் எஜமான் உரிமையாளர் மகிமையான மணவாளன் மத்திய ஆகாயத்தில் அதிசீக்கிரத்தில் வெளிப்பட போகிறார். The master, the owner, the propitiator of this entire world, our God, the bridegroom, the glorious groom is going to appear in the middle. Hallelujah! முழு உலகமும் உலகத்தின் ஜனங்களும் ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள் உறைந்து போக போகிறார்கள். This entire world and the dwellers of this entire world are going to freeze in a great shock. தேவனுடைய ஜனங்கள் ஜெயங்கொண்ட சபை மகிமையுள்ள மணவாட்டி பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் இந்த பூமியை காலி செய்துவிட்டு போக போகிறார்கள். The victorious church, the people of God, the glorious church and the perfected saints of God are going to vacate this world and depart. அது ரொம்ப தூரத்தில் இல்லை. That's not too far away. அது ரொம்ப தூரத்தில் இல்லை. It's not too long. அது சீக்கிரத்தில் நடக்கும். It will happen very soon. நாம் தான் இந்த பூமியில கடைசி சந்ததியாக இருக்க போகிறோம். We are going to be the last generation of this earth. இனி ஒரு சந்ததி இந்த பூமியில் எழும்பும் என நாம் நினைக்க முடியாது. We cannot consider that another generation would rise up on the same earth. ஏனென்றால் அதிசீக்கிரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையுள்ள மணவாட்டியை சேர்க்க மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். The reason is very soon the Lord Jesus Christ, the bridegroom, is going to appear in the mid-air to gather his glorious church, the bride. அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க மாத்திரம் இந்த பாட்டை மறுபடியும் பாடி கரங்களை தட்டி ஆவிக்குள்ளாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவோமா? Those who have this great hope in you, renew your hope by singing a song one more time. Let's get filled by the Spirit of God and pass on to the word of God. கண் காண்பது எல்லாம் அழிந்து போய்விடும். All that our eyes are seeing will perish. நம்முடைய கண்களால் காண்கிறவே சூரியன் சந்திரன் அண்ட சராசரங்களும் ஒரு நாள் அழிக்கப்பட போகிறது. இருக்கிற இடம் இல்லாமல் மாற்றப்பட போகிறது. The things that our eyes to perceive right now, the sun, the moon, the stars and all the creatures, they are going to be perished. They are going to go into nothingness. பூர்வ உலகத்தை தேவன் அழித்தார். The Lord destroyed the former world. ஆனால் இனி இந்த உலகத்தை அழிக்க போகிற மாதிரி அழித்து அதை நீக்க போகிறார். But now the thing to come, he is going to destroy the world. He is going to perish it completely. எத்தனை பேர் இந்த பரலோகத்தின் நம்பிக்கையோடு இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம்? How many are seated here with the hope of this heaven? கரங்களை தட்டி மறுபடியும் முழு பலத்தோட இந்த பாட்டை பாடுவோமா? Let's clap our hands and sing this song with all our strength. பாவத்தின் பல நரகம் நரகம் ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போக போகிறோம். Let's praise God for a moment and we are going to pass to the word of God. இந்த கூட்டங்கள் இந்த கடைசி கூட்டம் முழு ஜனத்தையும்
அவருடைய மகிமையுள்ள சபையாக மறுரூபத்தின் ஆவியினாலும் பரிசுத்தத்தின் ஆவியினாலும் அவருடைய மகிமையான ராஜ்யத்தினுடைய வெளிச்சத்தினாலும் இந்த நேரம் நிறைக்க முடியாது. ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the Lord to fill this last day meeting by His glory, such that this people who are gathered here might be transformed into a glorious church, into a glorious bride, filled with the light of His heaven. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்